சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கருணாநிதி. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான விண்ணப்பங்கள் இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த விண்ணப்பங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதாவது 20/2/2026 வெள்ளிக்கிழமை முதல் 2/3/2026 திங்கட்கிழமை வரைக்கும் இந்த விருப்ப மனு வாங்குறாங்க. குறிப்பா இந்த விருப்பம் படிவம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் கட்டி விருப்ப பதிவு எடுத்துட்டு அந்த குறிப்பா தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்ப தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தோம்னா பொது தொகுதி 25,000 ரூபாயும், மகளிருக்கும் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 அவங்க 15,000 ரூபாய் கட்டணும். அந்த விண்ணப்பம் யார் தேர்தலில் நிற்கிறாங்களோ, தேர்தல் நிற்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அந்த விண்ணப்பத்தை கட்டணம் கட்டணும். குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேட்பாளர்களாக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணி கட்சிகள் நிறைய இந்த கூட்டணி தொகுதி உடன்பாடுலாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி கட்சிக்குன்னு சில தொகுதிகளை ஒதுக்கும் பொழுது அங்க விண்ணப்பித்தவங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் திருப்பி கொடுத்துறதா சொல்றாங்க. அதனால இப்போ கூட்டணி ஒரு உரம் கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை அனைத்து கட்சியும் கூட்டணி முடிவடைந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு தான் எல்லா கட்சியும் பேசி முடிச்சு அந்த கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கான இனி தொகுதி உடன்பாடு இருக்கும். தொகுதி உடன்பாட்டில் எந்தெந்த கட்சிக்கு எங்கெங்க இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஏற்கனவே இப்போ இங்க 234 தொகுதியுமே பணம் கட்டினவங்க அந்த கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில யாராவது கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணா அறிவாலயத்துல அந்த விருப்ப மனு வாங்கிட்டு பணம் கட்டக்கூடிய பணியும் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு. திமுக சார்பில் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் முதல்வர், துணை முதல்வர் அவங்க பேர்லையும் பணம் கட்டுவாங்க. அதே போல தங்களுக்கு விருப்பமானவர்கள் ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது அவங்களுக்கு தகுந்தமா அதிக அளவு பணம் கட்டுவாங்க. இப்போ இந்த சூழல் தான் இன்றையில அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனு வாங்கி விருப்ப மனு கொடுக்குற நிகழ்வு நடக்குது. சமயம் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல தொடங்கப்பட்டிருக்கு. கருணாநிதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.